இன்னைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் தொடர்ந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த 2024ஆம் ஆண்டு நடந்த ஐசிடி பாஸ் பேப்பர் ஒவ்வொரு எம்சிக்குமே நாங்கள் டீட்டெயிலான விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம். ஸோ நான் இப்படி முதல் 2 வீடியோக்கள் நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அதை தொடர்ந்து பெரும்பாலான மாணவர்கள் என்னை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணின்னு கேட்டிருந்தாங்க, சார் ஒரு சில கொஷின் குழப்பமாக இருக்குது சார் நீங்கள் தொடர்ந்து வச்சு அந்த வீடியோஸை போடுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பெரும்பாலான மாணவர்கள் நலன் கருதி நான் வந்து 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் நிறைய மாணவர்கள் யூஸ் பண்ண கேள்வி அந்த 43 கேள்வி என்ன செஞ்சு காணப்பட்டுச்சு. சரி, அவங்க இப்படி ஒன்று படிக்கல, வெப் டூல் இது சம்மந்தமாக வந்திருக்கு, என்ன மாதிரி செஞ்சு கொள்கிற அப்படின்னு பெரும்பாலான மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை நான் விளக்கப்படுத்த போகிறேன். ஸோ உங்களுக்கும் பல சந்தேகங்கள் எல்லாம், ஸோ இந்த விளக்கப்படுத்தினா கூட இதில் சார்ந்த சந்தேகங்கள் எல்லாம் இங்கே தாண்டி வெவ்வேறு பாஸ் பேப்பரில் எல்லாம், ஸோ அப்படி ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து கொள்ளலாம். ஸோ அதை நான் அடுத்த டீட்டெயிலான வீடியோவை நான் போட்டுக்கொள்வேன். ஸோ முன்னே வீடியோக்கள் பார்க்கணுமா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் 2 எம்சிக்கு முக்கியமான எம்சிக்யூவில் விளக்கப்படுத்தி போட்டிருந்தோம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த 2024ஆம் ஆண்டு விஜிக்கு வந்த ஐசிடி வினாத்தாளுடைய 43வது எம்சிக்யூ வலைப்படைப்பாக்க கருவிகளை பயன்படுத்தி ஆக்கப்படும் வலைப்பக்கங்கள் தொடர்பாக பின்னொரு எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது. ஸோ நாங்கள் இது இன்னொரு கான்செப்ட்ல இருந்து கூற்று வினாக்களுக்கு எப்படி விளையாடிக்கிறது அந்த ஒரு கட்டமைப்பான ஐடியாவும் எடுக்கணும். ஸோ நாங்கள் இப்போ 43 டீட்டெயிலாக பார்த்துக்கொள்வோம். ஸோ இது வந்து வலைப்படைப்பாக கருவி வெப் அத்தரிங் டூல்ஸ் தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த வலைத்தள விருத்தியாக்கம் எல்லாம் வந்து நம்மளோட ஐசிடியை பொறுத்த வரைக்கும் 10வது யூனிட்ல காணப்படுது. அதாவது HTML CSS PHPயை பயன்படுத்தி எப்படி நாங்கள் ஒரு வலைத்தளத்தை விருத்தியாக்குறது படிக்கும். ஆனால் அந்த பாடத்தில் முழுக்க இருக்குது ஒரு கட்டமைப்பு மொழி, அதை எப்படி டிசைன் பண்ணுறது, அடுத்தது டேட்டா பேஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது சார்ந்த விஷயங்கள் மாத்திரம்தான் உள்ளடக்கிக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இதில் ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜாக தான், அது ஜென்ரலான ஒரு விஷயமா தான் கேட்டிருக்கான், பொதுவான விஷயமா. இப்போவுமே ஐடி படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம யூனிவர்சிட்டி மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு பெரிய தேடிட்டு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. அன்றைக்கு ஜென்ரலான விஷயங்கள் நார்மலாக அப்டேட்டாக இருந்தாலே நாங்கள் இந்த மாதிரி பாரிய வினாக்களுக்கு நம்ம விட அடிச்சுக்கொள்ளலாம். சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் என்ன செஞ்சலாம். ஸோ நாங்கள் இதை நம்மளா பார்ப்போம். வலைப்படைப்பாக்க கருவி, அதாவது முதல்ல நாங்கள் வலைப்படைப்பாக்க கருவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நான் ஷார்ட்டான நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழில் விளக்கப்படுத்துறேன். ஸோ முதல்ல வாசிச்சுக்கொள்கிறேன். வெப் அத்தரிங் டூல்ஸ் are software programs that allow users to create, design and manage website and web content. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இது 3 முக்கியமான விஷயம். நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, இந்த வெப் அத்தரிங் டூல் வலைப்படைப்பாக கருவி அப்படின்னு சொல்றது வந்துமா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வலைத்தளங்களை உருவாக்குறதுக்கு மற்றும் வடிவமைப்பு செய்யறதுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷனை வச்சு நாங்கள் ஒரு வலைத்தளத்தை உருவாக்கணுமாக இருந்தா, அதை அழகுபடுத்தணுமாக இருந்தா, அதுக்கு சில செட்டப்களை நாங்கள் டிசைன்களை செஞ்சோமாக இருந்தா, அதை நாங்கள் சொல்றது வலைப்படைப்பாக கருவிகள். உதாரணமா நல்லா பார்த்துக்கணும். முதல்ல நான் இந்த நோட்ஸை விளக்கப்படுத்திட்டு அந்த கேள்விக்கு போனால் இன்னும் பெட்டர் ஆகிடும். ஒரு வலைத்தளத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு என்ன செய்ய கட்டாயம் ஒரு HTML சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய மாணவர்கள் அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கேட்டகரி கொண்டு வராங்க. HTML ஒரு வலைத்தளத்தை உருவாக்குறதுக்குள்ள கட்டமைப்பு மொழி தான் தவிர ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. சரி, HTMLங்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் நம்ம ஆங்கிலத்தில் விரிவாக சொல்லுவோம். ஸோ ஒரு கட்டமைப்பு மொழி, வெப்சைட் இப்படி தான் இருக்கணும், ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்குறது தான் அதான் காணப்பட போகுது. ஸோ இதை தான் அடிப்படையாக வச்சு நாங்கள் உருவாக்குவோம். ஸோ இந்த HTML தெரியாட்டியும் இந்த வெப்சைட்டை உருவாக்கி கொடுக்கக்கூடிய உதவுற டூல்ஸை தான் நாங்கள் என்ன சொல்லலாம், இந்த வெப் அத்தரிங் டூல்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறையவே இருக்குது. பார்த்தீங்களா, இதான் உங்களுக்கு நான் டிரெக்டாகவே காட்டுறேன். ஸோ காட்டிப்போட்டு நான் ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்களுக்கு வரேன். ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னா சம் பாப்புலர் வெப் அத்தரிங் டூல்ஸ், அதாவது நாங்கள் இந்த வலைத்தளத்தை ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னெல்லாம் செய்யலாம். வெப் அத்தரிங் டூலில் HTML லாங்குவேஜ் தெரியாட்டியும் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த டூல்களை யூஸ் பண்ணி நாங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். டீட்டெயில் நான் பின்னுக்கு சொல்லுவேன். ஸோ Adobe Dreamweaver இது ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ நான் இதை பயன்படுத்தி என் வெப்சைட் இப்படி தான் இருக்கணும். உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ பெயிண்ட் அப்ளிகேஷன் என்ன எடுத்துக்கொள்ளுவேன். ஸோ உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு சாஃப்ட்வேர் வந்து என்ன மெஷினில் இல்லாததால் சாம்பிளுக்கு இருக்குது. இப்போ நான் இந்த வெப்சைட்டை வச்சு பார்க்கலாம். எப்படி ஒரு இன்ஜினியர் வீட்டுக்கு பிளான் போடுவார், அங்கே அப்படியே வந்து ஹெடர் வரணும், இங்கே வந்து சர்ச் பண்ணுற மாதிரி வரணும், இங்கே வந்து அப்படியே ஃபூட்டர் மெனு வரணும், இங்கே வந்து கால் டு ஆக்ஷன் வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் பாயிண்ட் அடிப்படையில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த வெப்சைட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் வரணும். இப்போ நான் டிசைன் பண்ணுறது அப்படியே
என்ன செய்ய போகிறோம் இப்படி டிசைன் பண்ணது இதை அந்த சாஃப்ட்வேரில் கேறுவேன். ஸோ இப்படி சிம்பிளாக அதை டூலை யூஸ் பண்ணால் என்ன செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன். இப்படி செய்வதன் மூலியமாக எனக்கு செய்ய போகிறோம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே HTML மொழி எனக்கு வரப்போகுது. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அது ஏன் HTML மொழி மட்டும் வருது, CSS வராதா? எல்லாம் வரும். ஆனால் எந்த ஒரு வெப்சைட்டையும் பாருங்கள், இப்போ இது வந்து வெப்சைட் எந்த ஒரு உதாரணத்துக்கு என்ன www.scienceinthamil.com இது ஒரு வெப்சைட் வச்சுக்கொள்ளும். சரியா, இது இன்சூரன்ஸ் வந்து போட்ட ஒரு வெப்சைட் ரைட்டா. ஸோ இது ஒரு வெப்சைட், இது வந்து ஒரு PHP பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம் இந்த வெப்சைட்டை கோடிங் பார்க்கும்போது ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜஸ் போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா HTML மொழி தான் வரும். ஸோ அப்போ எந்த ஒரு வெப்சைட்டை நாங்கள் டெவலப் பண்ணி இருந்தாலும் அந்த ப்ரௌசர் HTML-க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் அதில் ஈக்குவல் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் எந்த ஒரு டூலை பயன்படுத்தினாலும் அது என்ன செய்ய போகுது, அடிப்படையான HTML மொழியை பயன்படுத்தித்தான் அதோட கோடிங் வரப்போகுது. அதோட பெக்கண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வரப்போகுது. அப்போ வெப் தரிங் டூல் வந்து பெரும்பாலும் வந்து என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு பெக்கண்டில் உள்ள இந்த HTML கோடை தரப்போகுது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை ரைட் கிளிக் பண்ணி என்ன செஞ்சேன் பேஜ் சோர்ஸ் கொடுத்ததால இந்த வெப்சைட்டுக்கு பின்னுக்கு உள்ள இந்த கோடிங் அப்படியே எனக்கு வந்தது. ஸோ இப்போ நீங்கள் எந்த வெப்சைட்டை இருந்தாலும் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது ஆகிக்கும். ரைட், இப்போ நம்மளுக்கு கிளியர் ஆகிக்கும் இந்த அர்த்தரிங் டூல், வெப் அர்த்தரிங் டூல்ஸ் தான் கிளியர் ஆகிக்கும். அப்போ Adobe Dreamweaver, இந்த WordPress கொஞ்சம் இதை வந்து வைங்க, நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த Bootstrap Studio, Edison, இதெல்லாம் பல்வேறுபட்ட அப்ளிகேஷன். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போமே, இப்போ இமோ, வைபர், வாட்ஸ்அப் இது மூணுமே என்ன, மூணுலேயும் மூணு வகையான விஷயங்களும் செய்யலாம். மெசேஜ் அனுப்பலாம், கால் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் போடலாம். அப்போ மூணையும் நம்ம விரும்பி யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ஸோ இப்படி நமக்கு எதெல்லாம் தேவையோ அது அந்த சாஃப்ட்வேரை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் விற்கிது, iOS ஃபோன் விற்கிது, நாங்கள் விருப்பப்படுறதை யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ஸோ இப்படி அந்த யாருக்கு எது பரிச்சயமாகிறோம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த போய் போகலாம். தே கேன் பி யூஸ் பில்ட் வெப் பேஜஸ், மல்டிமீடியா கண்டென்ட் அண்ட் இன்டராக்டிவ் எலமெண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்சிவ் கோடிங் நாலேஜ். இதுதான் மெயின் பார்ட். இதால் வந்து இது நல்லா அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோ கோடிங் வெப் பில்டர்ஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த வெப் அத்தாரிங் டூல்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து நோ கோடிங் வெப் பில்டர்ஸ். சரியா, இப்படியும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது முழுக்க உங்களுக்கு கான்செப்ட் என்ன தெரியுமா, ஒரு வலைத்தளத்தை உருவாக்குற அடிப்படையான அம்சங்களை என்ன செய்ய உருவாக்கி தரப்போகுது. பாருங்க, இப்போ நீங்கள் பெயிண்டை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி அந்த டூலை வச்சு செஞ்சுட்டீங்க, இந்த வெப்சைட் வந்து இதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் வருமா என்ன செய்யணும், உங்களுக்கு உண்மையிலேயே கோடிங் நாலேஜ் தெரியாது என்ன செய்யலாம், அதை வச்சு உருவாக்கிக்கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜுக்கு போகுது, ஒரு HTML லாங்குவேஜ் வரப்போகுது, அதை நான் சின்ன மாற்றங்கள் செய்ய முடியுமா, எனக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை அது ஈக்கிற மாதிரி ஈக்கும் வேணுமாக இருந்தால் என்ன செய்யலாம், நான் மாற்றம் செய்யலாம். அதுதான் ஒரு மெயின் பொருள். இது கான்செப்ட் கீ பாயிண்ட் சொல்லுவாங்க. வந்து இந்த வெப் ஆத்தரிங் டூல்ஸ் வந்து எதை மையமாக வச்சு எங்க தெரியுமா, WYSIWYG அதை பார்த்துக்கணும். WYSIWYG, what you see is what you get. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை பெறுவீர்கள். நல்ல ஒரு கருப்பொருள். இதை வச்சு தான் என்ன செய்யுது, இதை வச்சு தான் இது மெயினாகவே இயங்குது. அந்த what you see is what you get. நீங்கள் எதை பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு நான் இங்கே ட்ராப் பண்ணது அப்படி ஒரு வெப்சைட்டை வரணும் போது நான் இதை பார்க்குறேன், இது அப்படி எனக்கு இந்த வெப்சைட் வழியில் வரப்போகுது, இது உங்களோட வெப்சைட் இப்படி தான் இங்கே போகணும் வரப்போகுது. இதுதான் மெயினாக வச்சு, இதுதான் மெயினான ஒரு கருப்பொருளாக வச்சு இந்த வெப் ஆத்தரிங் டூல்ஸ் வந்து என்ன செய்யுது இயங்கி கொண்டு வரதை விளங்கலாம். ஸோ இதுக்கு உதாரணங்கள் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான சில உதாரணங்களை நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் காட்டுறதுக்கு இருக்கு. பாருங்க, Adobe Dreamweaver, Bootstrap Studio, Edison தான் ஒரு சாஃப்ட்வேர். இந்த WordPress, Blogger, Wix எல்லாம் வந்து ஆன்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வர வேண்டிய போஸ்ட் ஆகிக்கலாம். உதாரணத்துக்கு கொஞ்சம் உதாரணங்கள், இப்போ சயின்ஸ் இன்டர்மில் இது வந்து முழுக்க வேர்ட்பிரஸ்ஸால் ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்த ஒரு வெப்சைட்டாக தான் காணப்படுது, டெவலப் பண்ணது. ஸோ பாருங்கள், இப்போ இவர் வந்து என்ன செய்வார், அவர் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு எழுத போகிறாரு. ஸோ எழுதும்போது அவர் வந்து இந்த HTML-க்கு எடிட் பண்ணி இடிக்க மாட்டார், அவர் அங்கேருந்து போடுவார். இதுக்கு வரப்போ இந்த கண்டென்ட் அப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு சிஸ்டம் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த வேர்ட்பிரஸ் உருவாக்கியிருக்கு. கொஞ்சம் சம்டைம் சில பேருக்கு விளக்கங்கள் குறைவாக இருக்கலாம், அப்படி எதுவும் இஷ்யூ என்ன கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள பாருங்க. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த வெப்சைட் கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணும், அதை தாண்டி நான் போகிற கண்டென்ட் எல்லாமே என்ன செய்யணும், இந்த இதுகளுக்கு இந்த ஸ்டார்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அப்படியாக ஒரு சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுறது தான், ஒரு உரிமையை மேனேஜ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் நாங்கள் ஒரு வகை கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்படி மிகவும் பாப்புலர் ஆகிக்கிற கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்களில் ஒன்று தான் இந்த வேர்ட்பிரஸ், Blogger, Wix. இது மூணும் பெஸ்ட்டான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது வெப் ஆத்தரிங் டூல்ஸுக்கையும் இது ஸ்பெசிஃபிக்காக வந்து CMS கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நீங்கள் யூனிட் 7ல்
சம்மந்தப்பட்ட அடிப்படையாக படிச்சுப்பீங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட 13 மென்மெட் சிஸ்டத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, இது அடிப்படை படிச்சுப்பீங்க. அதை தாண்டி இதை வந்து நாங்கள் இதுக்கு உதாரணமும் சொல்லுவோம், வெப் அத்தரிங் டூல்ஸுக்கு உதாரணம் சொல்லுவோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அந்த ப்ளொக்கரை வச்சு செஞ்சு காட்டுறது மூலிமா பூரண ஒரு பரிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். ரைட். இப்போ நான் வந்து ஒரு ப்ளொக்கர் அக்கௌண்ட், ப்ளொக்கருங்கிற ஒன்றுமே ஒரு வலைத்தளத்தை உருவாக்குற இந்த வெப் அத்தரிங் டூல்னு நினச்சிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் அந்த வெப்சைட்டை வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ப்ளொக்கரை வச்சு உருவாக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிற, இதுக்கு அடிப்படையான என்ன கட்டமை மொழின்னு தந்துட்டு, ஸோ இதுக்கு பிறகு மாற்றம் என்ன, இப்போ பாருங்க இந்த லேஅவுட்டில் போய்த்துட்டு இப்போ நான் யோசிக்கிறேன், உருவாக்கப்பட்ட வெப்சைட்டில் இந்த சர்ச் பார் தேவையில்லை, இல்லாமக்கணும். ஸோ நான் ஈஸியாக பற்றி என்ன சொல்லுவாங்க, கோடிங்கில் தேவை எந்த இல்லாமக்கணும், எந்த கோடிங் இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் எடிட்டை கொடுத்து ரிமூவ் கொடுத்துட்டு நான் இருந்தேன், ரிமூவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இதை பாருங்கள், இப்போ ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் இது பேசிக்காக நான் டெம்பரரியாக உங்களுக்காக உருவாக்குனேன். பாருங்கள் கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஓகே ரைட், நான் அப்டேட் பண்ணல. ஸோ இதில் ஒரு மாற்றத்தை செஞ்சுட்டேன், சேவ் பண்ணி போட்டு நான் இந்த வெப்சைட்டை மறுபடியும் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் அந்த சர்ச் ஹியர்னு இருந்தது, ஸோ இங்கே இருக்குது. பட் இது என்ன செய்ய ஒர்க் ஆகாது. ஸோ சம்திங் இதில் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகும் இருக்காம சில வேலைகளில். ஸோ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வோம். ரைட், அதில் சின்ன டெக்னிக்கல் எரர் ஆகிறதால இது போக மாட்டேங்குது. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுன்றதுக்காக அந்த ப்ளொக்கர் எடுத்தேன். ப்ளொக்கரும் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு சிஎம்எஸ்ஸுக்கு உதாரணமாக சொல்லலாம், அதை தாண்டி நாங்கள் வெப் அத்தரிங் டூலுக்கையும் உதாரணமாக சொல்லலாம். ஸோ இப்படி உங்களுக்கு வேண்டியதை என்ன செய்யலாம், மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். அதை தாண்டி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங், அதாவது என்ன சொல்கிறது, கோடிங் நாலேஜ் இருந்த வாய்ந்தா நாங்கள் என்ன செய்யலாம் பாருங்கள், எடிட் HTML கொடுத்து வேண்டியது நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் மாற்றி அமைச்சுக்கொள்வோம். மேலும் என்ன இது இப்படி தான் வேணும்னு என்ன செய்யலாம், அந்த நம்மகிட்ட கோடிங் நாலேஜ் வச்சு மாற்றி அமைச்சுக்கொள்வோம். சப்போஸ் சிம்பிளாக உங்களுக்கு விளங்கணுமாக இந்த இவ்வளோ எக்ஸாம்பிளும் விளங்கொண்டு இல்லை. சரி, நான் இதோ அடிப்படை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டதுக்காக தான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா வெப் அத்தரிங் டூல், வலைப்படைப்பாக்க கருவிகள் அல்லது இணையதள படைப்பாக்க கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இணையதள உருவாக்கி கருவிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது என்ன செய்யுதுன்னா, ஒரு வலைத்தளங்களை உருவாக்குறதுக்கு மற்றும் டிசைன் பண்ணுறதுக்கு, அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அடிப்படையை உருவாக்குறது தான், அல்லது ஒரு வலைத்தளங்களை உருவாக்கி தரத்துக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஆன்லைனில் இருக்கிற சிஸ்டங்கள் தான் நாங்கள் வந்து வெப் அத்தரிங் டூல்ஸ்னு சொல்ல போகிறோம். மிஸ் வந்து எக்ஸ்பிளைனாக நான் ஆரம்பித்து தந்துருக்கேன். ஸோ இப்போது ஒரு ஐடியா வந்திருக்கும், நம்ம இதை பார்ப்போம். அவ்வாறான பக்கத்திற்கான HTML குறிமுறை ஏ கூற்று நான் ஆல்ரெடி கேள்வி வாச்சிட்டேன். வலைப்படைப்பாக கருவிகள் தொடர்பாக என்ன சரின்னு கேட்குறாங்க. ஓகே ரைட், அவங்க கேட்குறாங்க, முதலாவது ஆன்சர் சொல்கிறாங்க வந்து, அவ்வாறான பக்கத்திற்கான HTML குறிமுறை தன்னியக்கமாக உண்டாக்கப்படுகிறது. நான் என்ன எழுதுறேன்னா, அது இதுவேன்னு கிளிக் பண்ணுறேன், தானாகவே என்ன செய்ய போகுது, அந்த HTML இது உருவாக்க போகுது. பின்னர் பி கூற்று, பின்னர் HTML அடையாள ஒட்டுக்களை கைமுறையாக சேர்ப்பது ஒவ்வாறான பக்கத்தை மேம்படுத்தலாம். இந்த பாயிண்ட் நல்லா அவதானிச்சுக்கொள்ளும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். பார்ப்போமே, இந்த வெப்சைட்டை உருவாக்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி சொன்னேன், அந்த டெக்னிக்கல் இந்த சர்ஜரி போக மாட்டேங்குது, சம்டைம் இஷ்யூ வரலாம். ஸோ உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்யலாம், எனக்கு இன்னும் கோடிங் நாலேஜ், அதாவது இன்னும் அந்த HTML குறிமுறைகளை பாருங்கள், பின்னர் HTML ஒட்டுகளை கைமுறையாக சேர்ப்பதன் மூலம் இப்போ எனக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் வேண்டுதால் என்ன செய்யலாம், நான் இதுக்கு போய்த்துட்டு என்ன ஹெட்டிங்கில் இப்படி வரணும் நான் என்ன செய்கிறேன், இந்த இதுக்கு கீழே எனக்கு தெரிஞ்ச கோடிங்கை வச்சு நான் என்ன செய்யலாம், மேம்படுத்தலாம். அப்போ இன்னும் என்ன செய்ய போகுது, இன்னும் மேம்பட போகுது, இன்னும் அப்டேட் ஆக போகுது, புதிய விஷயங்கள் சேரப்போகுது. அதை என்ன செய்யறாங்க, இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பல்லூட உள்ளக்கத்தை அவற்றுடன் சேர்க்க முடியாது. நல்லா பாருங்க, இந்த கூற்று தவறான கூற்று. ஏன் சேர்க்க முடியாது, ஒரு கட்டமைப்பு தருது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம், மல்டிமீடியாக்களை நான் உள்ள மல்டிமீடியான்னு சொல்லும் போது ஃபோட்டோஸ் ஆகிக்கலாம், வீடியோஸ் ஆகிருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸ் ஆகிக்கலாம், சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாராளமாக சேர்க்கலாம், எந்த இஷ்யூவும் வராது. ஆகவே முடியாதுன்னு தந்தால இந்த கூற்று பிள்ளையாக வருது. அப்படி சேர்க்க முடிஞ்சதால தானே நான் ஆல்ரெடி காட்டினேன், ஒரு வெப்சைட் ஒன்று காட்டினேனே. ஸோ இதில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபோட்டோ போட்டிருக்காங்க, கண்டென்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் மல்டிமீடியா ஊடகங்கள் தானே. ஸோ இதெல்லாம் சேர்க்கக்கூடியதாக காணப்படுது. ஸோ அப்போது உங்களுக்கு இதில் இருந்து ஆன்சர் வந்து சரியானது கொடுத்தினா ஏயும் பிங்கிறது ரெண்டாவது ஆன்சர் சரியாக இருக்கும். ஸோ நிறைய உதாரணங்கள் சொல்லிப்பேன், எக்ஸாம்பிள் சொல்லிப்பேன், பட் சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஐக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், இன்னும் கிளியராக வேணும், கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி 2024 ஆகிக்கலாம், இதுக்கு முன்னே வருடங்களில் வந்த பாஸ் பேப்பராக இருக்கலாம். ஸோ அந்த டவுட்கள் நீங்கள்
கேட்குதல் மூலியமா எனக்கு ஃபுல்ஃபில் அவங்க டவுட்களை சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாയിരിக்கும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, வேறு யாராச்சும் தெரியாத நண்பர்கள் இருந்தால் என்ன செய்யுங்க, அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த பேப்பரில் ஆகிக்கலாம், வேறு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் சந்தேகங்களுக்கு இந்த ஐடி படிக்கிற மாணவர்களாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் தேடல்களையும் ஒரு பக்கம் இருங்க, அதுக்கு தேடலாக மூழ்கிடவானா. ஸோ உங்களுக்கு சார்ந்த விஷயங்களை என்ன செய்யணும், உங்களால் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இப்படியான ஜென்ரலான வினாக்களும் ஸோ இப்போ வருது. அதாவது அவன் எதிர்பார்க்குற ஒரு ஐடி படிக்கிற மாணவனாக இருந்துக்கிட்டு அவன் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கொண்டு அந்த எக்ஸாம் எல்லாம் எதிர்பார்க்கணும். உண்மையிலேயே ஒரு ஐடியை விரும்பித்தான் படிப்போம். ஸோ ஒரு ஏழுலங்க சொல்ல நாங்கள் ஒரு விருப்பமான ஒரு துறையை தெரிவு செஞ்சு ஒரு விருப்பமான பாடத்துக்கு தான் படிப்போம், சும்மா இருக்கிறதுக்கு படிக்கிறது இல்லை. ஸோ விருப்பமோ இல்லையோ, ஸோ நாங்கள் இந்த பாடத்தை எடுத்த ஐசிடி பாடத்தை பொறுத்தவரை நாங்கள் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியோட சேர்த்து ஒரு அப்டேட்டாகவும் இருக்கணுங்கிறத நான் கருதுறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.